பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் தான் இருக்கு. அப்ப வந்து நம்ம ஜாதகத்துல அது இருக்காங்கிறத எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னம்னா, நிறைய வழிமுறை இருக்கு. அதுல ஒரு சிம்பிளான வழிமுறை. ஜோசியம் தெரியலனாலும் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, சுக்கிரன் உங்க ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. லக்னத்துக்கு, குருவுக்கு, லக்னாதிபதிக்கு இந்த 3 பாயிண்ட்லையும் 6, 8, 12க்கு போகாம இருந்தா போதும். லக்னத்துல இருந்து பார்த்தா சுக்கிரன் 6, 8, 12ல இருக்கக்கூடாது. லக்னாதிபதியிலிருந்து பார்த்தா சுக்கிரன் 6, 8, 12ல இருக்கக்கூடாது. குருவுல இருந்து பார்த்தா சுக்கிரன் 6, 8, 12ல இருக்கக்கூடாது. இந்த 3மே மேட்ச் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவன் பெரிய பணக்காரன் ஆயிடுவான் சார். உடல் உழைப்பு கம்மியா இருக்கும், சம்பாத்தியம் ஜாஸ்தியா இருக்கும் இவங்களுக்கெல்லாம். சரி, இதுல 2ல மட்டும் தப்பிச்சுக்கிச்சு, 1ல 6, 8, 12க்கு போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்பவும் நீங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆயிருவீங்க. இந்த சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு சில ஏமாற்றத்துக்கு மேல அதுக்கப்புறம் வரும். வாழ்க்கையில விழுந்து எந்திரிச்சு வருவீங்கன்னு அர்த்தம். ஆனா வந்துருவீங்க மேல. சரி, 2 இதுல 6, 8, 12 வருது. அதாவது லக்னத்துல இருந்து பார்த்தா 6, 8, 12 வருது. குருல இருந்து பார்த்தா 6, 8, 12 வருது. லக்னாதிபதியில இருந்து பார்த்தோம்னாக்கா போகலப்பா, மறைவு ஸ்தானத்துக்கு போகல, கேந்திர திரிகோணத்துல இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அப்பயும் ஜெயிச்சிருவீங்க. இந்த ஆட்டுக்கு வால் அளந்து வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாட்டுக்கு வால் நீளமா வச்சிருக்காங்கன்னு. அது மாதிரி ஒவ்வொருவருடைய யோக பாவமும் அவங்களுடைய கர்மாவை டிபெண்ட் பண்ணி வரும். இந்த 3 டைப்லையும் பார்த்தா அவங்க கர்மா எத்தனை கர்மான்னு தெரியும். அப்ப எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆவாங்க. சார் 3லையுமே 6, 8, 12ல இருக்கு. அப்ப வாழ்க்கையில கொஞ்சம் உருண்டு எந்திரிக்கணும்னு அர்த்தம். நிறைய கர்மா இருக்கு, நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டு மேல வரணும்னு அர்த்தம். அப்படித்தான், வேற ஒன்றும் கிடையாது.